ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை நீங்கள் இன்னும் பார்க்கலாம், கீழே இருக்கிற லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய்ட்டு செக் பண்ணி ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்கள். ஸோ ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சார் இருக்கும் கட் ஆஃபு, யார் யாருக்கெல்லாம் பணி வாய்ப்பு கிடைக்கும், என்ன மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் அவங்க பார்த்திங்கன்னா பணிக்கு போக தகுதியானவர்கள், எப்படியெல்லாம் கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 உடைய ரிசல்ட்டை நமக்கு சற்று முன் பார்த்திங்கன்னா நேற்று இரவு பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. மாலை 6 மணி பக்கத்துலேயே ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த வரைக்கும் நிமிடம் வரைக்கும் தேர்வர்கள் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பார்த்த அனைவருமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இதில் தான் இருக்காங்க. சார் நான் இவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கேன், நான் 170 எடுத்திருக்கேன், எனக்கு வாய்ப்பு இருக்கா, நான் 180 எடுத்திருக்கேன், எனக்கு வாய்ப்பு இருக்கா, நான் தமிழ் எலிஜிபிலிட்டியில் 100க்கு 150க்கு நான் 150 நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்திங்கன்னா நான் கம்மியாக குறைச்சிட்டேன், எனக்கு வாய்ப்புகள் இருக்கா, இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேர்வர்களுமே கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு பதில் இருக்குங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பாதி மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகும். ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள், புதிய வேகன்சிஸ் எல்லாமே நமக்கு 10,117 மாற்றப்பட்டிருக்காங்க. அந்த வேகன்சிஸ் மாற்றப்பட்ட இந்த கட் ஆஃப் பெற்றவங்க பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்க்க அழைக்கப்பட்டவர்களுடைய பட்டியலில் இவங்க இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் அனாலிசிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால கட் ஆஃப் குறைஞ்சிருச்சு. ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 கட் ஆஃப் அதிகமாக இருந்தவங்க இப்போ 10 குறைவாக இருந்தாலே அவங்களுக்கு பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். ஸோ எட்ஜில் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த டைம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால பணி வாய்ப்பு உறுதியாக கிடைப்ப அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் தான் இவை. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக நம்ம பார்க்கலாம். ஜென்ரலு, உமன்ஸு, பிஎஸ்டிஎம் ஜென்ரலு, பிஎஸ்டிஎம் உமனு, ஸோ இந்த பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஜெண்டர் மற்றும் டெஸ்டியூட் விடோ, இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ கட் ஆஃப் மதிப்பெண்கள் கண்டிப்பாக மாறுபடுங்க. ஸோ முதல்லையே நம்ம சொல்கிறேன் ஓசி கேட்டகரியில் நம்ம பார்க்கலாம் ஜென்ரலாக. ஸோ இவங்களுக்கு எப்பயுமே இந்த ஹையஸ்ட் மதிப்பெண்கள் அப்படி நம்ம பார்க்குறப்ப 230 to 240, ஸோ அந்த சம்திங் அதிகபட்சம். ஓகேங்களா? ஸோ உமன்ஸ் கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா 300 மதிப்பெண்களை பேஸ் பண்ணி, ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டில் எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக கிடைக்குதா இல்லை ஓவரால் ரேங்க் வைஸாக கிடைக்குதா, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தாங்க இந்த கட் ஆஃப் கணிக்கப்பட்ட கட் ஆஃப். ஜென்ரலாக இருந்தால் 230, உமன்ஸ் பார்த்தீங்கன்னா 225, பிஎஸ்டிஎம் வச்சிருக்க ஜென்ரல் 215, பிஎஸ்டிஎம் வைத்திருக்க உமன் 210, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் கூட வந்தால் 205 எடுத்திருந்தாலே போதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இன்னொரு அப்டேட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பிசிக்கு பார்த்தீங்கன்னா 225ங்க, உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 220ங்க, பிஎஸ்டிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 215, பிஎஸ்டிஎம் உமனுக்கு பார்த்தீங்கன்னா 200, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் வந்தால் 195ங்க. அடுத்து பிசி முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா 220 ஜென்ரலுக்கு. அடுத்து உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 215, பிஎஸ்டிஎம் வச்சிருக்க ஜென்ரல் 210, பிஎஸ்டிஎம் வச்சிருக்க உமன் 205, ஸோ பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் வந்தால் 200ங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி மற்றும் டிஎன்சியாக இருக்கும் பட்சத்தில் 210ங்க ஓசிக்கு, உமன்ஸுக்கு 205, பிஎஸ்டிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 200, பிஎஸ்டிஎம் உமனுக்கு பார்த்தீங்கன்னா 195, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் வந்தால் 190ங்க. அடுத்து எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 105, உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 200, பிஎஸ்டிஎம் வைத்திருக்க ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 195, பிஎஸ்டிஎம் வைத்திருக்க உமனுக்கு 190, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் வந்தால் 185ங்க. அடுத்து எஸ்சிஏக்கு ஜென்ரலுக்கு 200, உமன்ஸுக்கு 195, பிஎஸ்டிஎம் வச்சிருக்க ஜென்ரலுக்கு 190, பிஎஸ்டிஎம் வச்சிருக்க உமனுக்கு பார்த்தீங்கன்னா 185, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் பட்சத்தில் 180ங்க. அடுத்து எஸ்டி கேட்டகரியை பார்க்கலாம். ஜென்ரலுக்கு 195, உமனுக்கு 190, பிஎஸ்டிஎம் வச்சிருக்க ஜென்ரலாக இருந்தால் 185, பிஎஸ்டிஎம் வச்சிருக்க உமனாக 180, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் வந்தால் 175 எடுத்திருந்தாலே போதுங்க, இவர்களுக்கு உறுதியாக பணி வாய்ப்பு கிடைக்குங்க. ஸோ குரூப் 4ல் இந்த கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக பணி கிடைக்கும். வீடியோ பிடித்திருந்தால் சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.